இந்த ரசம் வாசனை வந்தாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு உங்களை சுண்டி இழுக்கும். என்ன காரணம்னா இந்த ஒரு சீக்ரெட் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தனியா 4 டேபிள் ஸ்பூன் அளவு, அதே மாதிரி சீரகமும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. இது லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் 1/2 ஸ்பூன் போதும். இப்போது நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இவங்களை அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்துக்கோங்க. இது நல்லா சுடு தண்ணியில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக புளி கரைஞ்சி வரும். மீடியம் சைஸ் அளவு தக்காளியை 3 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். கூடவே கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க. தக்காளியை நம்ம கையாலேயே மசிஞ்சு விடணும். தக்காளி அரைச்சிலாம் சேர்க்கக்கூடாது. கையாலேயே மசிச்சு விட்டால் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா எந்த அளவுக்கு மசிச்சு விட்டுறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா மெசஞ்சு விடணும். தக்காளி நல்லா தொக்கா இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு 3 வரமிளகாய் எடுத்துருக்கோம். வரமிளகாய்னா காஞ்ச மிளகாய் அர்த்தம். கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாதான். ரொம்ப கொதிச்சாங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும் சொன்னாங்க. ஏன்னா நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம். அதனால் தான் நம்ம லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதிகமாக சேர்க்கலை. அம்மாட்ட கேட்டேன். இது நுர கட்டினா போதும், நல்லா கொதிக்கக்கூடாது. கொதிச்சா டேஸ்ட் இருக்காதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா. நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சிண்டு ஜோன் சேனல்.